காஞ்சனா அக்கா சொல்றது எனக்கு நியாயமா படுது. நீ ஒருத்தியாவது நியாயத்தை கேக்குறிய கவிதா? சாமி, நீங்க 1000 சொன்னாலும் சரி, இவ இந்த பூஜையை பண்றத என்னால ஏத்துக்க முடியாது. நீங்க ஏத்துக்காம இருக்கலாம், ஆனா இந்த ஆத்தாவுடைய உத்தரவு அதுதான். அதை எப்படி நான் நம்புறது? ஒண்ணு பண்ணலாம். இந்த ஆத்தா இந்த பொண்ணு தான் பூஜை செய்ய சொல்லி உத்தரவு கொடுக்கறான்னு நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். அது எப்படி சாமி உங்களால நிரூபிச்சு காட்ட முடியும்? சீட்டு போட்டு பாத்திரலாம். நீங்க அந்த பொண்ணு பேரை ஒரு சீட்ல எழுதி போடுங்க. அதே மாதிரி இந்த அம்மாவோட பேரும் எழுதி போடுங்க. என்ன சாமி நீங்க 2 பேரோட பேரையும் எழுதி போட்டா இவ பேர் வரதுக்கு சான்ஸ் இருக்கதா செய்யும். அதுக்காக அது ஆத்தாவோட உத்தரவுன்னு எடுத்துக்க முடியுமா? நான் இன்னும் சொல்லியே முடிக்கலையேம்மா. நீங்க உங்க எல்லார் பேரையும் ஒரு 30 சீட்ல எழுதி போடுங்க. இந்த பொண்ணோட பேரை ஒரே ஒரு சீட்ல மட்டும் எழுதி போடுங்க. இந்த 31 சீட்டையும் குலுக்கி போட்டு அதுல இருந்து யார் பேர் வருதுன்னு பாப்போம். அப்ப தெரியும் ஆத்தாவோட முடிவு என்னன்னு. அதான் சாமி சொல்றாருல, எழுதி போடுங்க, வாங்க பண்ணுங்க. திவ்யா, நீ எடு. கடவுளே, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆத்மாத்மா நினைக்கிறவ மகா. அவளுக்கு கடவுள் நம்பிக்கையும் ரொம்ப ஜாஸ்தி. அதனால மகா இதை செய்யறதுதான் நல்லது. இப்ப நான் எடுக்கிற சீட்ல மகாவோட பேரு தான் வரணும். என்ன பூஜை பண்றதுக்கு ரெடியாக போறியா? தெரியும்டி எனக்கு. சுத்தி சுத்தி நீ இங்கதான் வந்து நிப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்படியே பூஜையை செஞ்சு திவ்யாவோட இடத்த பிடிச்சிடலான்னு தானே உன்னோட பிளான்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. சும்மா அப்படியே நடிக்காத. உன்னாலதான் என் பொண்ணுக்கு பிரச்சனை வரும்னு அன்னைக்கே அந்த குறி சொல்றவ கரெக்டா சொன்னா. இப்ப வரைக்கும் அவ சொன்ன மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. எனக்கு அப்படியெல்லாம் எந்த எண்ணமும் கிடையாதும்மா. என்ன நம்புங்கம்மா. நீ சொல்றத நம்பிட்டு இருக்க நான் என்ன பைத்தியக்காரியா? அவர் சொல்றாருன்னு பூஜை பண்றதுக்கு நீ ரெடி ஆகுற? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த பூஜை செய்யறதுக்கு திரு உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கானா? இல்ல நீ இந்த வீட்டுக்கு எதுவும் மருமகளா? அப்படியெல்லாம் நடக்கணும்னு தானடி நீ இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அம்மா, திவ்யா அக்காவுக்கு கெடுதல் நினைக்கணுங்கிற எண்ணம் சத்தியமா எனக்கு கிடையாது. நான் என்னைக்கும் அப்படி நினைச்சதே இல்லம்மா. நீ சொல்றது உண்மைன்னா இந்த பூஜையை செய்யாத. நீ மட்டும் இந்த பூஜையை செய்யாம இருந்தேனா நீ சொல்றத நான் நம்புறேன். நம்ம வீட்ல இந்த பூஜையை எப்ப செஞ்சு நம்ம விடா? இது எங்க வீடுடி. நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரி மட்டும்தான். அத மறந்துடாத. எங்க வீட்டு பிரச்சனைய நான் பாத்துப்பேன். அது இல்லம்மா. ஏய் நிறுத்து. சும்மா எப்ப பாரு வளவளன்னு பேசிட்டு இருக்காத. நீ இந்த பூஜையை செய்யக்கூடாது.
ஏதாவது சுத்தி முத்தி யோசிச்சு இந்த பூஜை நீதான் செய்ய வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்குதான் இரு. இந்தா தூக்க மாத்திரை. என்னைக்கு நீ என் வீட்டுல காலடி எடுத்து வச்சியோ அன்னைக்கு போச்சுடி என் தூக்கம். இதோ இந்த தூக்க மாத்திரை போட்டாதான் எனக்கு தூக்கமே வருது. இதை நீ போட்டு தூங்கு. அந்த பூஜை நடக்கிற பக்கமே நீ எட்டி பார்க்க கூடாது. இல்லம்மா, அங்க பூஜை செஞ்சாகணும், இல்லன்னா இந்த குடும்பத்துக்கு நல்லதில்ல. அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல, ஏன் உன் காதுல விழலையா?